Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. I make my own hair oil. என்னோட hair oil நானே தான் பண்ணுவேன். என்னென்ன மேம்? ஐயோ இதெல்லாம் கேட்டா அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஷாப்பிங்கே பண்ண மாட்டேங்க. நான் ரொம்ப மோசம் அந்த விஷயத்துல. நான் வந்து தோசை இஸ் லைஃப் ஃபார் மீ, பருப்பு சாதம் இஸ் லைஃப் ஃபார் மீ. ஸோ அது கஷ்டம் எனக்கு. டயட்லாம் ஃபாலோ பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம். நான் சொல்கிற ஒரே ஒரு டிப் என்னென்னா, எம்ப்ரேஸ் யுவர் ஸ்கின் டோன். நிறைய பேர் அது பண்ணுறதில்ல. ரொம்ப ஃபேராக காமிக்கணும், ரொம்ப பிரைட்டாக இருக்கணும்னு தான் பண்ணுறேன். எம்ப்ரேஸ் யுவர் ஸ்கின் டோன். உங்கள் ஸ்கின் டோனுக்கு உங்கள் கலருக்கு நீங்கள் மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இருப்பீங்க. குட் பிளேஸ் டு பர்ச்சேஸ் saree is your அம்மாஸ் வார்ட்ரோப். ட்ரஸ்ட் மீ, தட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? மேம், இப்போ நீங்க மாடலிங்ல இருந்தது, சினிமா, டெய்லி வந்து நம்ம மேக்ஸிமம் டெய்லின்னு சொல்ல முடியலனாலும் லைட்ல நம்மளோட ஃபேஸ் வந்து இருந்துட்டே, ஸ்கின் வந்து இருந்துட்டே இருக்கும். நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்கின் கேர் வீட்ல ஏதாவது பண்ணிட்டு? ஹைட்ரேட் பண்ணுங்க, நிறைய தண்ணி குடிங்க. அதுதான் ரொம்ப மேஜரா நம்ம மிஸ் பண்ற விஷயம். நிறைய லைட் நம்ம மேல படும்போது நம்ம ரொம்ப டீஹைட்ரேட் ஆகும். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு டெய்லியும் வந்து 2 ஃப்ரூட்ஸ் அண்ட் 3 வெஜிடபிள்ஸ், 3 டிஃப்ரெண்ட் வெஜிடபிள்ஸ், 2 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட்ஸ். அண்ட் நீங்கள் ஒரு நாள் எடுக்கிறது ஒரு வாரத்துக்கு அந்த ஃப்ரூட். இப்போ இன்றைக்கி வந்து ஆப்பிள் பனானா எடுக்கிறீங்கன்னா நாளைக்கு வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3-4 நாளைக்கு அந்த ஆப்பிள் பனானா திருப்பி எடுக்காதீங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான். முடிஞ்ச அளவுக்கு ஹோம் ஃபுட் சாப்பிடுங்க. முடிஞ்ச அளவுக்கு சவுத் இண்டியன் ஃபுட் சாப்பிடுங்க. எனக்கு வந்து என்னோட பெர்ஸ்பெக்டிவ் அதுதான். நான் வந்து நம்ம ஊரில் நம்ம கிளைமேட் கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஊரில் விளையிறது, நம்ம ஊரில் சேர்ந்து சாப்பிட்டா நம்ம ஹெல்த்தியாக இருப்போங்க. இது என்னோட பெர்ஸ்பெக்டிவ். உங்களோட ஹேர் கேருக்கு ஏதாவது பண்றீங்களா மேம்? ஹேர் கேர் நான் ஐ மேக் மை ஓன் ஹேர் ஆயில். என்னோட ஹேர் ஆயில் நானே தான் பண்ணுவேன். என்னென்ன மேம்? ஐயோ இதெல்லாம் கேட்டா அது ஒரு பெரிய ப்ராசஸ்ங்க. எனக்கு பாட்டி பண்ணுவாங்க. அது அப்படியே நான் இப்போ வரைக்கும் நான் என்னோட ஹேர் ஆயில் நானே தான் பண்ணுவேன். என்னென்ன சேர்ப்பீங்கன்னா சொல்ல முடியுமா? ஆலோவேரா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், ஆம்லா, கரிசலாங்கண்ணி, ஒரு 4-5 இன்க்ரீடியன்ட் வச்சு நானே பண்ணுவேன். அது கொதிக்க வச்சு, ஆமாம், ஆயில் பண்ணி அந்த ஹேர் ஆயில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஹேர் ஆயில் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிவிடுவேன். ஹேர் வாஷ் பண்ணுறது நார்மல், நம்ம ரொம்ப மைல்டான ஷாம்பு, செபாமேட் அந்த மாதிரி ரொம்ப மைல்டான ஷாம்பு தான், மைல்டான கண்டிஷனர். ரொம்ப நிறைய கெமிக்கல்ஸ் இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். உங்களோட ஹேண்ட் பேக்காக இருக்கலாம், இல்லை நீங்கள் எப்பயுமே எடுத்துகிட்டு போகிற ஒரு மேக்கப் பொருள்னா என்னவா இருக்கும்? மேக்கப் பொருள் இல்லை, லிப் பாம் இருக்கும், சன்ஸ்க்ரீன் இருக்கும். லிப் பாம், சன்ஸ்க்ரீன். மேக்கப்பில் லிப்ஸ்டிக், அவ்வளோதான். லிப் பாம், சன்ஸ்க்ரீன், லிப்ஸ்டிக். அதை தாண்டி ஹேண்ட்பேக்லேயே எல்லாம் இருக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேக்கப் இல்லாமல் இருக்கிறதுக்கு. இப்போ ஷாப்பிங் அப்படின்னாலே நீங்கள் அடிக்கடி வாங்கக்கூடிய, இல்லை இவ்வளோ கலெக்ஷன் நான் ஒரே இதில் வச்சுருக்கேன். நான் ஷாப்பிங்கே பண்ண மாட்டேங்க. நான் ரொம்ப மோசம் அந்த விஷயத்தில். நான் வந்து இன்ஃபேக்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் கைஸ், பசங்க கூட போனால் என்னை விட பசங்க ஜாஸ்தி ஷாப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி தான் நான் வந்து அவ்வளோ ஜாஸ்தி ஷாப் பண்ண மாட்டேன். எனக்கு நாட் வெரி இன்ட்ரீக் பை ஷாப்பிங். நான் ஏதாவது தேவை, ஏதாவது வாங்கணும், ஏதாவது இப்போ நாளைக்கு ஒரு ஷூட் இருக்குது, ஷோ இருக்குது, இல்லை நாளைக்கு நான் எங்கேயாவது வெளியே போகிறேன், ட்ராவல் பண்ணுறேன்னா நிறையா ஷாப் பண்ணுவேன். எனக்கு ட்ராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ திடீர்னு நாளைக்கு நான் வந்து கோவா போகிறேன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் க்ளோத்ஸ், செட் ஆஃப் திங்ஸ், தேவைக்கு ஏற்ற மாதிரி. ஆமாம் ஆமாம். அவ்வளோ. அதை தாண்டி ஷாப்பிங், எனக்கு பெருசாக ஷாப்பிங் பர்சனே கிடையாது. நான் ஜுவல்ஸ்லேருந்து எதுலேருந்துமே எனக்கு ஷாப்பிங் பெருசாக எக்ஸைட்டே பண்ணாது. மேம், ஜென்ரலாக இந்த ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து நமக்கு என்ன மாதிரியான ட்ரெஸ் பண்ணிக்கிட்டா நமக்கு நல்லா இருக்குன்ற ஒரு டவுட் இருந்துட்டு, எல்லா பாடி ஸ்ட்ரக்சருக்குமே அது இருக்கும். நீங்கள் உங்களோட அந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க முடியுமா? மோனோடோன்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். இப்போ வந்து லூஸ் பேண்ட்ஸ் போகிறீங்கன்னா டைட் டாப்ஸ், இப்போ லூஸ் டாப்ஸ் போகிறீங்கன்னா டைட் பேண்ட்ஸ். அண்ட் மோஸ்ட் வெர்டிக்கல் ஸ்ட்ரைப்ஸ் போங்க, அது உங்களை டாலாக காமிக்கும், தின்னாக காமிக்கும். ஹாரிசாண்டல் இப்போ நீங்கள் ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, கொஞ்சம் குண்டாக தெரியணும்னா ஹாரிசாண்டல் ஸ்ட்ரைப்ஸ் போயிங்கன்னா கொஞ்சம் ஃபேட்டராக காமிக்கும். அண்ட் கலர் பிளாக்ஸ், பிளெயின் கலர்ஸ் போயிடுங்க. அது வந்து அட்ராக்ஷனை வந்து உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு இழுக்காமல் உங்களுக்கு இருக்கும். நிறைய லவுட் பிரிண்ட்ஸ், பெரிய பெரிய பிரிண்ட்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா அட்டென்ஷன் வந்து ட்ரெஸ்ஸுக்கு போகும். அண்ட் ஷார்ட்டாக இருக்கும்போது அவ்வளோ லவுட் பிரிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம இன்னும் இதுவாக தெரியும். சாலிட் கலர்ஸ் போயிடுங்க. அண்ட் ஆக்சசரைஸ் பண்ணுங்கள். நான் ஜாஸ்தி ஆக்சசரைஸ் பண்ண மாட்டேன், பட் ஆக்சசரைஸ் பண்ணுங்கள், அவ்வளோதான். நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது ஹீல் பற்றி சொன்னீங்க மேம். ஜென்ரலாக இப்போ ஷார்ட்டாக இருக்கிறவங்க ஹீல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஹீல்ஸ்லேயே நிறைய இருக்குது. நம்ம என்ன மாதிரி வாங்கலாம் மேம்? ஏதாவது அது உங்கள் கம்ஃபர்ட்டுங்க. எனக்கு வந்து ஸ்டிலட்டோஸும் ஈஸி தான், எனக்கு வெட்ஜஸும் ஈஸி தான். நான் அப்படி இல்லைன்னா ஷூஸும் ஈஸி தான் எனக்கு. அதனால நான் டான்ஸ்லலாம் இருந்ததுனால, இட்ஸ் நாட் தட் எனக்கு எல்லாமே ஈஸின்லாம் கிடையாது. டான்ஸ்லலாம் இருந்ததுனால
எல்லா இப்போ எனக்கு ஸ்டிலட்டோஸ் போட்டே நான் டான்ஸ் ஆடிருக்கேன். அதனால எனக்கு ஸ்டிலட்டோஸ் போட்டு ஓடுறதோ டான்ஸ் ஆடுறதோ எனக்கு அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை. நிறைய பேர்த்துக்கு வந்து அப்படி இருக்காது, வெட்ஜஸ் தான் ஈஸியாக இருக்கும். ஸோ அவங்கவுங்க கம்ஃபர்ட் தாங்க, இட் டிபெண்ட்ஸ் ஆன் தேர் கம்ஃபர்ட். பட் எப்போவுமே என்ன கேட்டால் ஒரு நியூட் ஹீல்ஸ், ஒரு பிளாக் ஹீல்ஸ், அது நீங்கள் எப்பவுமே வச்சுக்கிறது வந்து எல்லா ட்ரெஸ்ஸுக்கும் சூட் ஆகும். ஏதாவது டயட் ஏதாவது ஃபாலோ பண்ணுறீங்களா? இந்த உடம்பு டயட் அதானே அதெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும், ஆனா பண்ணதான் மாட்டேன், தான் பிரச்சனை. ஒரு நாள் இல்ல ஹாஃப் டே பண்ணுவேன். திடீர்னு வந்து காலைல வந்து இன்னைக்கு நான் நட்ஸ் எல்லாம் சாப்பிட போறேன், இன்னைக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து சியா சீட் புட்டிங், லஞ்ச் வந்து ப்ராக்லி சாலட், டின்னர் வந்து சூப் அப்படின்னு நான் ஒரு ஃபிக்ஸ் பண்ணி வைப்பேன். அந்த பிரேக்ஃபாஸ்ட்லேயே அடி வாங்குறேன். இட்லி இருக்கா, நம்ம இட்லி சாம்பார் சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு நம்ம வந்து ஏதாவது போகலாமா, லஞ்ச் வரும்போது கொஞ்சம் பருப்பு சாதம் சாப்பிட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் டின்னர் பார்த்துக்கிறேன். டின்னர் தோசை, நம்ம தோசைக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு தோசை இஸ் லைஃப் ஃபார் மீ, பருப்பு சாதம் இஸ் லைஃப் ஃபார் மீ. ஸோ அது கஷ்டம் எனக்கு, டயட்லாம் ஃபாலோ பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டம், ரொம்ப கஷ்டம். டயட் ஃபாலோ தோசை பருப்பு சாதம் போவாங்கல்ல, அந்த மாதிரி எது ப்ராக்டிசஸ் இருக்கா? ஒர்க் அவுட் பண்ணுவேன், யோகா பண்ணுவேன், டெய்லியுமே யோகா பண்ணுவேன், ஒர்க் அவுட், வீட்டில் ஒர்க் அவுட் பண்ணுவேன், டான்ஸ் ஆடுவேன். அதுதான். ஏதாவது ஒரு மேக்கப் டிப் ஆடியன்ஸுக்கு ஏதாவது நீங்கள் ஒன்று ஷேர் பண்ணிக்க முடியுமா? மேக்கப் டிப் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிற ஒரே ஒரு டிப் என்னென்னா, எம்ப்ரேஸ் யுவர் ஸ்கின் டோன். நிறைய பேர் அது பண்ணுறதில்ல, ரொம்ப ஃபேராக காமிக்கணும், ரொம்ப பிரைட்டாக இருக்கணும்னு தான் பண்ணுறேன். எம்ப்ரேஸ் யுவர் ஸ்கின் டோன். உங்கள் ஸ்கின் டோனுக்கு உங்கள் கலருக்கு நீங்கள் மேக்கப் பண்ணிங்கன்னா உங்களை மாதிரி இருப்பீங்க. மேக்கப் பண்ணாலும் உங்களை மாதிரி இருக்கணும். நிறைய மேக்கப் ஆர்டிஸ்டே என்ன கேட்குற கொஸ்டின், மேக்கப் பண்ணதுக்கப்புறமும் உங்களை மாதிரி இருக்கிறதுக்கு நீங்கள் மேக்கப் பண்ணணும். மேக்கப் தான் நீங்கள் பண்ணுறேன், ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸாக பண்ணுறேன், நான் என்ன மாதிரியே இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நான் ஐ டோல். பட் எம்ப்ரேஸ் யுவர் ஸ்கின் டோன். நிறைய பேர் இந்த காலத்தில் அது பண்ணுறது இல்லை. பட் ஆல்சோ இந்த காலத்தில் இன்னும் வந்து டார்க்கர் ஸ்கின் டோன்ஸ்க்கு நிறைய டிமாண்ட் வர ஆரம்பிச்சிருச்சு. தட்ஸ் அ குட் திங். அதனால எம்ப்ரேஸ் யுவர் ஸ்கின் டோன். பவித்ரா அவங்களுக்கு இப்போ நீங்கள் வெஸ்டர்னில் இருக்கீங்க, வெஸ்டர்ன் பிடிக்குமா ட்ரெடிஷ்னல்? ஐ எம் வெரி கம்ஃபர்டபுள் இன் சாரி சல்வார். எனக்கு சாரி சல்வார் வந்து கோ டு அட்டையர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப கம்ஃபர்டபுள். எங்க வாங்குறது மேம் சாரீஸ்? என்ன மாதிரியான சாரீஸ்? ஏன்னா சில்க், காட்டன் நிறைய இருக்கு. சீரியஸா சொல்றேன், நல்ல குட் பிளேஸ் டு பர்ச்சேஸ் சாரீஸ் யுவர் அம்மாஸ் வார்ட்ரோப். ட்ரஸ்ட் மீ, தட் ஒர்க்ஸ் வண்டர்ஸ். இன்னைக்கு வந்து இருக்கிற இன்னைக்கு ஃபேமஸ் ஆகுற நிறைய பிரிண்ட்ஸ் வந்து ஆல்ரெடி அன்னைக்கே ஃபேமஸ் ஆன பிரிண்ட்ஸ் தான். அதை வந்து நீங்க ஒரு கிராப் டாப் கூடயோ ஒரு ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் கூடயோ போட்டீங்கன்னா அது எக்ஸ்ட்ரீம் ட்ரெண்டியா ட்ரெடிஷ்னலா தெரியும், அவ்வளவுதான். பெஸ்ட் பிளேஸ் டு ஷாப் ஃபார் க்ளோத்ஸ் இஸ் யுவர் மாம்ஸ் வார்ட்ரோப். இல்ல உங்க சிஸ்டர்ஸ் வார்ட்ரோப், ஆர் இஃப் யூ ஹேவ் ஸ்டைலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வார்ட்ரோப்ல இருந்தெல்லாம் சுற்றுவேன். I have a lot of friends who are stylists. ஸோ அவங்களோட வார்ட்ரோப்ல இருந்தெல்லாம் இந்த சாரி நல்லா இருக்கு. I have a very close friend called Jobina. அவங்க கொச்சியில் இருக்காங்க. அங்கே போனால் ஒரு 4-5 சாரீ சுட்டுட்டு வந்துடுவேன். ஷிமோனான்னு என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் இருக்காங்க, ஷீ இஸ் ஆல்சோ ஸ்டைலிஸ்ட். ஸோ அவங்கள பார்க்க போனால் அவங்களுக்கு இருந்து ஒரு 4-5 சாரீ சுட்டுட்டு வந்துடுவேன். ஸோ ஐம் லைக் தட். சாரீங்கும் போது நம்ம பிளவுஸ் மேட்ச் பண்ணுறது ஒரு பெரிய டஃப். இந்த பிரிண்ட்டுக்கு இது போடலாமா, இந்த கலருக்கு இது கான்ட்ராஸ்ட் போடலாம், ஏதாவது ஒரு டிப்ஸ் ஷேர். பிளெயின் பிளவுசஸ் போயிடுங்க அண்ட் மோனோடோன்ஸ் போயிடுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ நீங்கள் ஒரு பிங்க் கலர் சாரீ கட்டுறீங்கன்னா பிங்க் கலர் பிளெயின் பிளவுஸ் போயிடுங்க. பிளெயின் பிளவுஸ் எப்போவுமே எலிகெண்ட்டாக இருக்கும். அது நீங்கள் கிராண்டான சாரிக்கும் போடலாம், ரொம்ப சிம்பிளான சாரிக்கும் போடலாம். நீங்கள் பிளெயினாக ப்ளவுஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும், என்னோட பெர்ஸ்பெக்டிவ். நான் வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கே கிராண்டாக போட மாட்டேன், நான் மேக்ஸிமம் பிளெயினாக போடணும்னு பார்ப்பேன். தேங்க்யூ மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ்.